वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं बाहवदसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् विस्मरेति प्रीतं च श्रीचैतन्यं नमामितं। हरे कृष्णा। हरे कृष्ण माताजी। हरे कृष्णा। हरे कृष्ण माताजी। हरे कृष्णा माताजी। हरे कृष्णा। நேத்து நம்ம பாகவதம் பார்த்ததுல என்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம். நமஸ்காரம் மாதாஜி. எஸ் மாதாஜி. தேவகூதி வந்து அவங்க கணவருக்கு சர்வீஸ் பண்ணாங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பு எந்த இதுவும் இல்லாம பண்ணாங்க. அவங்க அதனால ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாங்க. அவர் ரொம்ப நாள் கழிச்சுதான் அதை கவனிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த கிருஷ்ண உணர்வு அந்த அதெல்லாம் அவர் கொடுத்தாரு மாதாஜி. எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேவகூதி வந்து மிகுந்த அன்புடனும் பாசத்துடனும் பணிவிடை செய்தனால் கற்புள்ள உண்மையான மனைவியா இருந்தாலும் அவங்க வந்து சாத்வி என்று குறிக்கப்படுகிறாள். பிறகு மனைவியானவள் கணவரை வந்து மரியாதையோடு தான் நடத்தணும். கணவருக்கு மனைவி தொண்டு செய்யற மாதிரி ஒரு சீடன் ஆன்மீக குருவிற்கு தொண்டு செய்ய வேண்டும். பெண்ணுக்கு தன் கணவனை திருப்திப்படுத்துவது ஒரு முக்கியமான கடமையும் அது மாதிரி ஆன்மீக குருவை திருப்திப்படுத்துறது சிஷ்யனுக்கு முக்கியமான கடமையாகும். ஆன்மீக குருவிற்கும் சிஷ்யனுக்கும் நீங்க எல்லாத்தையும் மத்தவங்க என்ன சொல்லுவாங்க கொஞ்சம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சிவபெருமான் பார்வதி மாதா மாதிரி கர்தவ முனிவரும் தேவகூதி அம்மாவும் இருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பார்வதி தேவி சிவபெருமானுக்கு சேவை செய்த மாதிரி ஏன்னா அந்த அந்த எல்லாமே சிமிலாரிட்டி எல்லாம் ஒன்னா இருந்தது பாருங்க. பார்வதி தேவி வந்து இமயமலையுடைய மகள், அதே மாதிரி இவங்க வந்து சுயம்பூமனுடைய மகள். கர்தமரோ வந்து குடிசையில வாழ்ந்தார். சிவபெருமான் அந்த மாதிரி எந்த ஆபரண்டும் இல்லாம அவர் வந்து மரத்தடியில அவர் எல்லாம் சிமிலரா இருந்தது. சோ அப்படி இருந்து எப்படி சேவை செய்தாங்களோ அதே மாதிரி தேவகூதி தன்னுடைய கணவனான கர்தமருக்கு சேவை செய்தாங்க. Thank you all. Yes, Prabhu.
அதாவது இவங்க கர்த்தம முனிவர் தேவகூதி உறவுங்கிறது திதி காசிவர் உறவு டிஃப்ரெண்டா இருந்தது. திதி எப்படி காசிவர் வந்து எவ்வளவு அவங்க கடை இது பண்ணி கம்பல் பண்ணி எல்லாம் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு தியானத்துல இருக்கும்போது எல்லாம் அவங்க இது பண்ணாரு. அவர் வந்து அது விரும்பல. ஆனா இங்க வந்து கர்த்தம முனிவர் தேவகூதி வந்து உண்மையான கற்புடைய மனைவியின் கடமை தன் கணவருக்கு எல்லா விதத்திலும் உதவி இருந்தது. கிருஷ்ண உணர்வுடன் ஈடுபட்டிருக்கும் பொழுது உதவுதல் நிலை இதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க தேவகூதி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேவகூதி வந்து விஸ்வம்பேனே கௌரவபேனே என்ற வழியில கணவருக்கு பணிபுரிஞ்சாங்க. விஸ்வம்பேனா நெருக்கத்துடனும், கௌரவபேனா என்ன அர்த்தம்? நெருக்கத்துடனும், பிறகு கௌரவபேனா மரியாதையுடன் என்று ரொம்ப அந்யோன்யமாவும் இருந்தாங்க, அதே சமயத்துல தகுந்த மரியாதையும் அவங்க வந்து செலுத்தினாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் ஹரே கிருஷ்ணா. கணவர் பக்தனாகவும் மனைவி வந்து உலகப்பற்றோட இருந்தா இல்லத்துல அமைதி இருக்காது அப்படின்னு சொன்னீங்க. வெரி குட் பாயிண்ட். அது மாதிரி இன்னொன்னு வந்து என்னன்னா, மனைவி வந்து புனித உணர்வு நிலையில கணவனுக்கு சமமாவும் உயர்வாவும் இருந்தா அது வந்து மிகைப்படுத்தி, அதாவது கர்வம் கொள்ளக்கூடாது மனைவி. அதையும் பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு கணவர் மனைவியோட உறவு வந்துட்டு குரு சிஷ்யன் உறவு மாதிரி ரொம்ப புனிதமா உயர்ந்ததா இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் 3வது ஸ்கந்தம் 23வது அத்தியாயம் தேவகூதியின் புலம்பல். ஸோ நம்ம 7வது பதத்துல இருக்கோம். திரும்ப ஒரு தடவை ஸ்லோகமும் மொழிபெயர்ப்பும் படிச்சுட்டு பொருளுரை படிக்கலாம். ஏமே ஸ்வதர்ம நிரதஸ்ய தபஹ சமாதிஹி வித்யாத்மயோக விஜிதா பகவத் பிரசாதாக தானேவ தே மதனு சேவன யாவ்ருதான் திருஷ்டிம் பிரபச்ய விதராம்ய பயான சோகான். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா கி ஜெய். மொழிபெயர்ப்பு. கர்தம முனிவர் தொடர்ந்தார். தவம், தியானம், கிருஷ்ண உணர்வு நிலை இவற்றால் ஆன என் மத வாழ்வை கடைபிடிப்பதில் நான் பகவானின் ஆசிகளை பெற்றுள்ளேன். நீ பயம் புலம்பலிருந்து விடுபட்ட இத்தகைய சாதனைகளை இன்னும் அனுபவிக்கவில்லை என்றாலும் அவை எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன். ஏனென்றால் நீ எனக்கு பணிவிடை செய்வதில் ஈடுபட்டிருக்கிறாய். இப்பொழுது அந்த சாதனைகளை பார். அவை எவ்வளவு நன்றாக இருக்கின்றன என்பதை பார்க்கும் மெய்யறிவு பார்வையை நான் உனக்கு தருகிறேன். தவம், தியானம் இதெல்லாம் வந்து தேவகூதி செய்யல. ஆனா அவங்க செஞ்சதெல்லாம் என்னது? கர்தமருக்கு செய்த அந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பணிவிடை மட்டும்தான். அதுக்கு பிரதிபலனா கர்தம முனிவர் இதை வந்து சொல்ற. கௌரவ பிரபு பொருளுரை படிக்கிறீங்களா? ஹரிஷ்ணமதி படிக்கிறேன். பொருளுரை ஆசபக்தி சுவாமி ஸ்ரீல பிரபுபாட் ஜெய். தேவவதி கர்தம முனிவருக்கு பணிவிடை செய்வதில் மட்டும் ஈடுபட்டிருந்தால் அவள் தவம், மிகு இன்பம், தியானம் அல்லது கிருஷ்ண உணர்வு நிலை இவற்றில் மிகவும் முன்னேறியவர்களாக கருதப்பட இயலாது. ஆயினும் யாராலும் உணர முடியாதபடி, அவளால் பார்க்கவோ அனுபவிக்கவோ முடியாதபடி அவள் தனது கணவரின் சாதனையில் பங்கு கொண்டாள். தானாகவே பகவானின் அருளையும் அவள் அடைந்தாள். பகவானின் கருணைகள் எவை? பகவானின் அபயமும் பயத்திலிருந்து விடுதலையும் ஆகும் என்று இங்கு குறிப்பிடப்படுகிறது. இந்த உலகில் யாரேனும் லட்சக்கணக்கான ரூபாய்களை சேர்த்தால் அவர் எப்போதும் பயத்தில் இருக்கிறார். ஏனென்றால் இந்த பணம் தொலைந்தால் என்ன செய்வது என்று அவள் எப்போதும் நினைக்கிறாள். ஆனால் பகவத் பிரசாதம், பகவானின் ஆசி ஒரு போதும் தொலையாது. இது மகிழ்ந்து அனுபவிப்பதற்கே இருக்கிறது. நஷ்டம் பற்றிய வினா எழுவதில்லை. ஒருவர் எளிமையாக பெற்று அனுபவிக்கிறார். பகவத்கீதையும் இதை உறுதிப்படுத்துகிறது. ஒருவர் பகவானின் அருளை அடையும் பொழுது முடிவு என்னவென்றால் சர்வ துக்கானி, எல்லாம் துன்பங்களிலும் அளிக்கப்படுகின்றன. உன்னத மெய்யறிவு நிலையில் இருக்கும் பொழுது ஒருவன் மிகுந்த விருப்பம், புலம்பல் எனும் இந்த 2 வித மண்ணுலக மனோ வியாதிகளில் இருந்து விடுபடுகிறான். இதுவும் பகவத்கீதையில் குறிப்பிடப்படுகிறது. பக்தி வாழ்வு தொடக்கப்பட்ட பிறகு நாம் பகவானின் அன்பில் முடிவை முழுவதுமாக அடைய முடியும். கிருஷ்ணரின் அன்பே பகவத் பிரசாதம் அல்லது தெய்வ அருளின் மிகவும் உயர்ந்த முழுமையாகும். இந்த மெய்யறிவார்த்த சாதனை மிகவும் மதிப்புள்ளதாக இருந்தால் எந்த உலக இன்பத்தையும் இதனுடன் ஒப்பிட இயலாது. பிரபோதானந்த சரஸ்வதி கூறினார், பகவான் சைத்தன்யரின் அருளை ஒருவர் அடைந்தால் அவர் தேவர்களை பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஒரு தெய்வ வணக்கம் நரகத்துக்குரிய
நரகத்துக்குரியது எனவும் நினைக்கலாம். அவருக்கு புலன்களை கட்டுப்படுத்துவதும் மிகவும் எளிதாக செயலாகும். கதைகளாக இல்லாமல் சொர்க்க இன்பம் அவருக்கே உரியதாகும். உண்மையில் மண்ணுலக இன்பத்திற்கு மெய்யறிவு சார்ந்த இன்பத்திற்கும் இடையில் எந்த ஒப்புமையும் இல்லை. கர்த்தம முனிவரின் அருளால் தெய்வ கீதி தொண்டு புரிந்து கொண்டே எளிமையாக பலர் நிரந்தர உண்மைகளை உணர்ந்தார். தேவஹுதிதா மாதாஜி, தேவஹுதி தொண்டு புரிந்து கொண்டே எளிமையாக பல நிரந்தர உண்மைகளை உணர்ந்தார். இது போன்ற சான்றை நாரத முனிவரில் வாழ்விலும் அறிகிறோம். முந்தைய பிறவியில் நாரத வேலைக்காரியின் பிள்ளை, ஆனால் அவருடைய தாய் சிறந்த பக்தர்களின் தொண்டில் ஈடுபட்டிருந்தால் அவருக்கு பக்தர்களுக்கும் தொண்டு செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் மீதும் வைத்த உணவை உண்பதன் மூலமும் அவர்கள் கட்டளைகளை நிறைவேற்றுவதன் மூலமே அவர் உயர்ந்தார். அதனால் அடுத்த பிறவியில் நாரதர் என்னும் தனிச்சிறப்பு பெற்றவர் ஆனார். புனித சாதனைக்கான எளிமையான வழி என்னவென்றால், ஒரு உண்மையான ஆன்மீக குருவை அடைந்து அடைக்கலம் பெற்று மனமும் ஆத்மாவும் ஒன்றிட அவருக்கு தொண்டு செய்தலாகும். அதுவே வெற்றியின் ரகசியமாகும். விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் அவருடைய ஆன்மீக குருவுக்கு செய்த 8 பதங்கள் அடங்கிய வேண்டுதலில் குறிப்பிடப்படுவது போல, யஸ்ய பிரசாத பகவத் பிரசாதா, தொண்டு புரிவதன் மூலம் அல்லது புனித குருவின் அருளை பெறுவதன் மூலம் ஒருவர் பகவானின் அருளை பெறுகிறார். அவளின் பக்த கணவரான கர்த்தம முனிவருக்கு தொண்டு புரிவதன் மூலம் தேவஹுதி அவரின் சாதனையில் பங்கு பெற்றாள். அதுபோல ஒரு உண்மையான மாணவன் உண்மையான புனித குருவுக்கு தொண்டு புரிவதன் மூலமே ஒரு சமயத்தில் பகவானின் மற்றும் புனித குருவின் அருளை எளிமையாக பெற முடியும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதன் இந்த பொருளுரையில ஆன்மீக குருவுக்கும் சீடனுக்கும் இருக்கக்கூடிய உறவு அதை ஹைலைட் பண்ணி சொல்ற. தேவஹூதிக்கும் கர்தமருக்கும் இருக்கிற உறவை சொல்லும் போது ஆன்மீக குருவுக்கும் சீடனுக்கும் இருக்கக்கூடிய உறவை ஹைலைட் பண்ற. இப்போ இதை நாம எப்படி சுலபமா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, ஏற்கனவே நம்ம இந்த பாயிண்ட பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நாம எல்லாம் கோவிலுக்கு போகாதவங்க கிடையாது, கடவுள் நம்பிக்கை எல்லாம் இல்லை, அந்த மாதிரி ஆள்கள்லாம் கிடையாது. கோவிலுக்கு எல்லாம் போயிருக்கோம், சாமி கும்பிட்டுருக்கோம், பல திருவிழாக்கள்லாம் கொண்டாடி இருக்கோம், ஏன் கிருஷ்ண ஜெயந்தியும் கொண்டாடி இருக்கோம். எல்லாமே நம்ம ராமநவமி இதெல்லாமே நமக்கு தெரிந்த திருவிழாக்கள் தான் எல்லாம் கொண்டாடி இருக்கோம். ஆனா நாம என்ன தவம் செய்தோம், இல்ல எங்க போய் என்ன யாகம் செய்தோம், இல்ல என்ன புண்ணிய காரியங்கள் செய்தோம், எதுவும் கிடையாது. ஆனா கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற உண்மைய ரொம்ப சுலபமா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நமக்கும் கிருஷ்ணருக்கும் நெருக்கமான அந்த உறவை புரிஞ்சுக்கிட்டோம். அந்த உறவை செயல்படுத்துறது தான் நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? பக்தர்களோட சங்கம் மாதாஜி, பக்தரோட சங்கம். ஆச்சாரிய பிரபுபாதருடைய கருணையினால மூலமா நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதுதான் இங்க சொல்ற. சோ நீ இதெல்லாம் செய்யலைன்னாலும் எனக்கு கிடைத்த பகவானுடைய கருணையை நான் என்ன பண்றேன், உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். சோ அப்ப பிரபுபாதர் என்ன சொல்ற, யார் ஒருத்தர் பகவானுடைய கருணையை அடைகிறாங்களோ அவங்களுக்கு பயம் அப்படிங்கிறதே கிடையாது அப்படிங்கிற. பஜஹுரே மன ஸ்ரீநந்த நந்தன அபய சரணரவிந்தரே துர்லப மானவ ஜனம சத்சங்கே தரஹோ ஹே பவ சிந்துரே. அருமையான கீர்த்தனம். பஜஹுரே மன ஸ்ரீநந்த நந்தன, என் மனமே நீ என்ன பண்ண, பகவான் நந்த நந்தனர் யாரு, கிருஷ்ணர். நீ பஜஹுரே மன, பஜ அவரை தியானம் பண்ணு, அவருக்கு பக்தி பண்ணு மனமே அப்படின்னு சொல்லி மனசுக்கு சொல்ற. பஜஹுரே மன ஸ்ரீநந்த நந்தன அபய சரணார விந்தரே, அவருடைய சரணங்கள் உனக்கு என்ன கொடுக்கும், அபயத்தை கொடுக்கும், பயத்தை போக்கும். பிரபா சொல்றார், ஒரு சின்ன உதாரணம் சொல்றார் பிரபா. ஒருத்தருக்கு நிறைய பணம் இருந்தது அப்படின்னா அவர் எப்பவுமே எப்படி இருப்பார், பயந்துகிட்டே தான் இருப்பார் இல்லையா? எப்ப யார் எதை தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு தெரியாது, பயந்துகிட்டே இருப்பார். அதனாலதான் இப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம், கதவுக்குள்ள சின்ன லென்ஸ் எல்லாம் வச்சு யார் வந்திருக்காங்க
தெரிஞ்சவங்க தான் வந்திருக்காங்கன்னா என்ன பண்ணணும்? கதவு திறக்கணும். தெரியாத யாராவது வந்திருக்காங்கன்னா என்ன பண்ணக்கூடாது? கதவெல்லாம் திறக்கக்கூடாது. ஏன்? உள்ள வந்து ஏதாவது பண்ணிடுவாங்களோ நமக்கு பயம். எதை தூக்கி போவாங்க, நம்மள என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு பயம். சோ அந்த மாதிரி எல்லாரும் பயத்தோடயே தான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டே இருக்காங்க. ஆனா பக்தர்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. அதுக்காக பக்தர்கள் கதவு சாத்தி வச்சுக்க மாட்டாங்களான்னு கேட்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. பிரபுபாதர் எந்த பயமும் இல்லாம என்ன பண்ணார்? உலகம் முழுக்க தன்னந்தனியா சுற்றுப்பிரயாணம் செய்தார். அந்த வயசுல இருந்து யாராவது தனியா போவாங்களா? அவருக்கு எந்த பயமும் கிடையாது. தன்னந்தனியா அவர் வந்து சுற்றுப்பிரயாணம் செய்தார். அப்போ பிரபோதானந்த சரஸ்வதி யாரு அப்படின்னாக்க நம்ம கோபாலபட்ட கோஸ்வாமி யாரு? 6 கோசாமிகள்ல ஒரு சாமி கோஸ்வாமி. அப்புறம் அவருக்கு நமக்கு என்ன தொடர்பு? ஸ்ரீரங்கத்துல அவரு ஸ்ரீரங்கத்துல வெங்கட அப்படிங்கிற பிராமணனுடைய மகன் அவர். அங்கிருந்து அவர் எங்க போனார்? அப்போ சைத்தன்ய மகாபிரபு 4 சதுர்மாசிய காலத்துல ஸ்ரீரங்கம், இப்ப சதுர்மாசியம் தொடங்கிடுச்சு, நேற்றுலேருந்து சதுர்மாசியம். சோ அப்படி அந்த சதுர்மாச காலத்துல சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீரங்கத்துல வந்து தங்கி இருந்தார். வெங்கடபட்டருடைய வீட்டுல வந்து தங்கி இருந்தார். நித்தியம் ரங்கநாதரை போய் தரிசனம் பண்றது, கீர்த்தனம் பாடுறது, வேங்கடபட்டரோட வேத விஷயங்கள் எல்லாம் விவாதம் பண்றது, இந்த மாதிரி 4 மாச காலம் அங்க தங்கி இருந்தார். அப்போ கோபாலபட்ட கோஸ்வாமி அப்போ சின்ன குழந்தை, ஆனா அவருக்கு செய்த சேவையினால மகாபிரபுடைய கருணை கிடைச்சு பின்னால அவர் வந்து விருந்தாவனத்துல 6 கோஸ்வாமிகள்ல ஒருத்தரா ஆனார். சோ அவருடைய சித்தப்பா தான் இவர். யாரு அப்படின்னா பிரபோதானந்த சரஸ்வதி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஸ்லோகம் பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லோகம். கைவல்யம் நரகாயத்தே. கைவல்யம்னா என்ன? கைவல்யம்னா என்ன? அது ஒரு தொண்டு செய்யறது கைவல்யம்னா என்ன? பகவானுக்கு கைங்கரியம் பேரு கைவல்யம், அந்த முக்திக்கு கைவல்யம். வெரி குட். சோ அந்த முக்தி எப்படி இருக்கான் அவருக்கு? நரகாயத்தே. கைவல்யம் நரகாயத்தே. கைவல்யம்னா என்ன மாதிரி முக்தி? பகவானுடைய பிரம்மஜோதியில போய் கலக்கக்கூடிய அந்த முக்தி. அதைத்தான் எல்லாரும் ரொம்ப பெருசா சொல்றாங்க. ஆனா அவருக்கு அது எப்படி இருக்கான்? நரகாயத்தே. அது நரகம் மாதிரி இருக்கான். கைவல்யம் நரகாயத்தே. திரிதாசபூர் ஆகாஷ புஷ்பாயத்தே. திரிதாசபூர் அப்படின்னாக்க இந்த சொர்க்கலோகங்கள் அடையிறது, இதெல்லாம் அவருக்கு எப்படி இருக்கான்? ஆகாஷ புஷ்பம் மாதிரி இருக்கான். ஒரு கற்பனை, அதெல்லாம் ஒண்ணும் உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கான். திரிதாசபூர் ஆகாஷ புஷ்பாயத்தே. அதுக்கப்புறம் துர்தேந்தாந்திரிய கால சர்ப்ப படதி புரோகாத தம்ஷ்ராயத்தே அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இந்த புலன்கள் எல்லாம் பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பு மாதிரி ஆயிடுச்சோம். கண்ணு என்ன பண்ண மாட்டேங்குது? முன்னாடி பார்த்த விஷயங்கள் எல்லாம் இப்ப பார்க்க மாட்டேங்குது. நாக்கு வேற எதையும் கேட்க மாட்டேங்குது. அது மாதிரி ஒரு புலன்களும் கட்டுப்பட்டு பல்லு பிடிங்கின பாம்பு கிட்ட ஏதாவது பயம் இருக்கா? எந்த பயமும் கிடையாது. குழந்தை கூட எடுத்து விளையாடலாம். அந்த மாதிரி இந்த புலன்கள் எல்லாம் பல்லு பிடிங்கின பாம்பு மாதிரி ஆயிடுச்சு. அதனால அதை பார்த்து எனக்கு எந்த பயமும் கிடையாது அப்படிங்கிற. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, விஸ்வம் பூர்ண சுகாயத்தே. இந்த உலகம் எப்படி இருக்கான்? பயங்கர இன்பமான இடமா இருக்கான் அவருக்கு. விஸ்வம் பூர்ண சுகாயத்தே விதி மேதாந்திரிதச்ச கீதாயத்தே. விஸ்வம் பூர்ண சுகாயத்தே. ஆனா இந்திரனுடைய பதவி வந்து ஒரு புழு மாதிரி இருக்கான். இந்திர பதவி எப்படி இருக்கான் அவருக்கு? ஒரு புழு அது மாதிரி இருக்கான். எப்போ எத் காருண்ய கடாட்ச வைபவதாம் தம் கௌரம் ஏவ ஸ்துமக அப்படின்னு சொல்ற. சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை யாருக்கு கிடைச்சிருக்கோ அவங்க இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்ற. அவங்களுக்கு வந்து கைவல்யம், அந்த முக்தி வந்து நரகம் மாதிரி இருக்கும். சொர்க்கலோகங்கள் அடையிறது வந்து ஆகாஷ புஷ்பம் மாதிரி இருக்கும். இந்த புலன்கள் எல்லாம் பல்லு பிடிங்கின பாம்பு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இந்த உலகம் இருக்கே, அது ரொம்ப சுகமா இருக்கான், ரொம்ப சுகமா இருக்கான். விஸ்வம் பூர்ண சுகாயத்தை, வைகுண்டம் மாதிரி இருக்கான். ஏன்? எப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும்? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி
பகவானுடைய நாமத்தை சொல்றதுனால இந்த இடம் வந்து வைகுண்டம் மாதிரி ஆயிடுச்சான். ஆனா இந்திரனுடைய பதவியெல்லாம் அவருக்கு புழு மாதிரி தெரியுதான். கிட்டாயத்தை அப்படிங்கிற சைத்திர மகாபுருடைய கருணை அப்படி பத்தி அவர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். சோ அப்போ இங்க பிரபுபா சொல்ற பிரகாசானந்தர் சரஸ்வதி அவருடைய அந்த பிரார்த்தனை வந்து இங்க சொல்றார். பிரபோதானந்த சரஸ்வதி பகவான் சைத்தன்யரின் அருளை ஒருவர் அடைந்தால் அவர் தேவர்களை பொருட்படுத்த வேண்டியதில்லை. சோ இந்த தெய்வ வணக்கம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அது வந்து கைவல்யம், அது வந்து நரகத்துக்குரியது என்று நினைக்கலாம். அவருக்கு புலன்களை கட்டுப்படுத்துதல் மிகவும் எளிதான கதையாகும். சோ இதெல்லாம் வந்து அவருக்கு அவருடைய ரியலைசேஷன், பக்தியில அவருடைய ரியலைசேஷன், எந்த பயமும் இல்லாம இருக்க. சோ ஆன்மீக குருவை திருப்திப்படுத்தினோம் அப்படின்னா ஆன்மீக வாழ்க்கையில நாம எந்த நிலையும் நம்ம வந்து அடைய முடியும். எஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ எஸ்ய அப்பிரசாதான் நகதிக்கு தோபி. அதுக்கு என்ன உதாரணம் பிரபுபா கொடுத்திருக்கார் பொருள்ல? யாருடைய உதாரணம் கொடுத்திருக்கார்? நாரதர். நாரத முனிவர். நம்ம எங்க பார்த்தோம் நாரதருடைய இந்த லீலை? எங்க பார்த்தோம்? அவர் ஒரு வேலைக்காரி பையனா இருந்தப்ப அந்த ஃபர்ஸ்ட் கேண்டோல 4வது 5வது அத்தியாயம் 6வது அத்தியாயங்கள்ல நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த ஸ்லோகம் போலாம். அன்யே புனர் பகவதோ ப்ருவ உத்விஜ்ரும்ப விப்ரம் சிதார் தர்ஷனா கிமுரு கிரமஸ்ய சித்தாசி புங்ஷ்வ விபாவான் நிஜ தர்ம தோஹான் திவ்யாந்தரை துரதி காந்த்ரு பவிக்ரயாபிஹி. மொழிபெயர்ப்பு. கர்தம முனிவர் தொடர்ந்தார். பகவானின் அருளை அன்றி பிற இன்பங்களால் என்ன பயன்? எல்லாவித உலக சாதனைகளும் பரமபுருஷ பகவானாகிய பகவான் விஷ்ணுவின் எளிய புருவங்களின் அசைவினால் அழிவுக்குள்ளாகும் நிச்சயமற்ற தன்மை படைத்தவை. உன் கணவனிடம் நீ கொண்டுள்ள பக்தியின் கொள்கைகளால் நீ உயர்வார்ந்த பரிசுகளை அடைந்து மகிழ்ச்சியை அனுபவிக்கிறாய். மேற்குடி பிறப்பாலும் கர்வத்தினாலும் வாழ்கின்றோருக்கு இத்தகைய மகிழ்ச்சி கிடைக்காது. சோ கர்தம முனிவர் சொல்ற, இந்த உலகத்துல எந்த இன்பமா இருந்தாலும் சரி ஒரு நொடியில அழிந்து போகும். பகவானுடைய புருவ அசைவிலேயே அது அழிந்து போகும் அப்படின்னு சொல்றாரு. சோ ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிப்புடைய வாழ்க்கை, ராவணனை பத்தி எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அவங்க அனுபவிக்காத இன்பங்களே கிடையாது. ஆனா ஒரு க்ஷணத்துல பகவான் எல்லாரும் என்ன பண்ணார்? வதம் பண்ணார் இல்லையா? அதே பகவானுடைய கருணை ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அவருக்கு கிடைக்காது அப்படிங்கிற விஷயமே எதுவும் கிடையாது. குந்தி மகாராணி சொல்றாங்க இல்லையா, ஜென்ம ஐஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீபீர் ஏதமான மத புமான் நைவார்ஹதி அபிதா தும்பை துவாம் அகிஞ்சன கோச்சரம் அப்படின்னு சொல்றாங்க. 4 விஷயங்களை குந்தி மகாராணி சொல்றாங்க. ஜென்ம ஐஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீ. ஜென்மன்னா என்ன? ஜென்மன்னா என்ன? மிருத்யுனாதான் பிறப்பு இறப்பு. ஜென்மன்னா பிறப்பு இறப்பு கிடையாது. ஜென்மன்னா பிறக்கிறது மட்டும்தான். ஜென்மம் சேர்ந்து சொன்னாதான் பிறப்பு இறப்புன்னு அர்த்தம். சோ ஜென்மன்னா பிறக்கிறது, உயர்குடி பிறப்பு. ஐஸ்வர்ய அப்படின்னாக்க செல்வம். ஸ்ருத அப்படின்னாக்க கல்வி அறிவு. ஸ்ருதனா என்ன? கல்வி அறிவு. ஸ்ரீ அப்படின்னா என்ன? அழகு. ஜென்ம ஐஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீ. இதை யாராவது விரும்பாம இருப்பாங்களா? நல்ல குடிப்பிறப்பு, பணக்காரங்களா இருக்கிறது, ரொம்ப அறிவோட இருக்கிறது, அழகோட இருக்கிறது, இதை யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? இது யாரும் வேண்டாம்னு சொல்லுவாங்களா? எல்லாருக்கும் இதுதான் வேணும் இல்லையா? ஆனா இதனால நமக்கு கர்வம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா, ஜென்ம ஐஸ்வர்ய சுத ஸ்ரீபீர் ஏதமான மதஹ புமான், மதம், அந்த கர்வம் இருந்தது அப்படின்னு சொன்னா பகவானை அடைய முடியாது. பகவானை அடைய முடியாது. அப்போ அதேதான் இங்க கர்தமர் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, மேற்குறி பிறப்பினாலும் கர்வத்தினாலும் வாழ்கின்றோருக்கு இத்தகைய மகிழ்ச்சி கிடைக்காது. எந்த மகிழ்ச்சி கிடைக்காது? பகவத் பக்தியில பக்தர்கள் அனுபவிக்கிற மகிழ்ச்சி அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. சோ எல்லாரும் ஒரே மாதிரி தான், பக்தர்கள்ட்ட எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி விஷயத்தை தான் சொல்லி கொடுக்குறாங்க. சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா?
ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நமஸ்காரம். படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மனித வாழ்வின் மிகச் சிறந்த சாதனை எதுவென்றால் பகவானின் அன்பாகிய அருளை அடைவது ஆகும் என்ற சைதன்ய பிரபு கூறுகிறார். அவர் கூறுகிறார், பிரேம புமர்தோ மகான். பகவானின் அன்பை அடைவதே வாழ்வின் உயர்ந்த நிறைவாகும். அதே நிறைவு கர்த்தம முனிவரால் அவர் மனைவிக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. அவர் மனைவி மிகவும் உயர்ந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவள். பொதுவாக மண்ணுலக சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது பொருட்செல்வமுடையவர்கள் பகவானின் மெய்யார்ந்த அன்பின் மதிப்பை போற்ற முடியாதவர்கள். தேவகூதி சிறந்த அரச குடும்பத்தில் இருந்து வந்த இளவரசியாக இருந்தாலும் கூட அதிர்ஷ்டவசமாக மனித வாழ்வில் அன்பான சிறந்த பரிசை அவளுக்கு கொடுத்த கர்தம முனிவராகிய அவர் கணவரின் மேற்பார்வையின் கீழ் அவள் இருந்தாள். பகவானின் இந்த அருள் அவள் கணவரின் நல்ல எண்ணத்தாலும் திருப்தியாலும் தேவகூதியால் அடைய பெற்றது. சிறந்த வாய்ப்பையும் அன்பும் பாசமும் தொண்டும் நிறைந்த சிறந்த பக்தரும் புனிதருமான அவள் கணவருக்கு பணிவிடை செய்தாள். கர்த்தம முனிவர் திருப்தி அடைந்தார். அவர் பகவானின் அன்பை விருப்பத்துடன் அவளுக்கு வழங்கினார். அதை ஒப்புக்கொண்டு அனுபவிக்கும்படி பரிந்துரைத்தார். ஏனென்றால் அவர் அந்த இறை இன்பத்தை ஏற்கனவே அடைந்திருந்தார். பகவானின் அன்பு என்பது சாதாரண பொருள் அல்ல. சைதன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமியால் வணங்கப்பட்டார். ஏனென்றால் அவர் கிருஷ்ண பிரேமை என்னும் பகவானின் அன்பை அனைவருக்கும் வழங்கினார். ரூப கோஸ்வாமி அவரை மகாவதான்ய சிறந்த வள்ளல் தன்மையுடையவர் என்று போற்றினார். ஏனென்றால் விவேகமுடையவரால் மட்டுமே பற்பல பிறவிகளுக்கு பின்னர் அடைய பெறும் பகவானின் அன்பை சுதந்திரமாக எல்லாருக்கும் வழங்கினார். கிருஷ்ண பிரேமா கிருஷ்ண உணர்வு நிலை மிகவும் உயர்ந்த பரிசாகும். இது நாம் யாரிடம் அன்பு செலுத்த எண்ணுகிறோமோ அவரிடம் அப்பரிசை அளிக்க முடியும். இந்த பதத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் ஒரு சொல்லான நிஜ தர்ம தோஹான் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. தேவகூதி கர்த்தவ முனிவரின் மனைவியாக விலை மதிக்க முடியாத பரிசை அவள் கணவரிடம் இருந்து அடைந்தாள். ஏனென்றால் அவள் அவருக்கு மிகுந்த உண்மையானவளாக இருந்தாள். ஒரு பெண்ணிற்கு மதத்தின் முதல் கொள்கை என்னவென்றால் அவள் கணவரிடம் உண்மையுடன் இருத்தலாகும். அதிர்ஷ்டவசமாக கணவர் மிகவும் சிறந்த மனிதராக இருந்தால் பின்னர் இந்த இணைவு முழுமையாகிறது. கணவன் மனைவி இருவரின் வாழ்க்கையும் உடன் நிறைவேறுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நமஸ்காரம் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த ஸ்லோகம் யாருக்கு தெரியும்? நமோ மகாவதன்யாய மாதாஜி. பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாம கௌரவ திசை நமக. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நமோ மகாத்மிய மகாவதன்ய கிருஷ்ண பிரேம பிரீதாய். இது நைவேத்தியம் பண்ணும்போது அது வெரி குட். நைவேத்தியம் பண்ணும்போது நம்ம சொல்லணும். இந்த ஸ்லோகம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். 2 ஸ்லோகம் தெரிஞ்சிருக்கணும். என்ன 2 ஸ்லோகம் தெரிஞ்சிருக்கணும்? நமோ பிரம்மணேவாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமः. கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமः. நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய பகவானுடைய அன்பு அப்படிங்கிற பொக்கிஷத்தை அவர் என்ன பண்ணிட்டார்? எந்த விதமான பாகுபாடும் பார்க்காம எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டார் சைத்தன்ய மகாபிரபு. அதனால ரூப கோஸ்வாமி அவரை பார்த்து நமோ மகாவதன்யாய அப்படின்னு சொன்னார். இது ரொம்ப ரொம்ப கருணையானவர். வதன்யாய அப்படின்னா அந்த மாதிரி கருணாமூர்த்தி இந்த உலகத்துல யாரையுமே பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட பரம கருணையை நீங்க வந்து கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. சோ பிரபுபா சொல்றாரு, யார் மேல நமக்கு அன்பு இருக்கோ அவங்களுக்கு இந்த கருணையை நம்ம கொடுக்கணும், இந்த பரிசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ண உணர்வை நம்ம வந்து பிரச்சாரம் செய்யணும், எல்லாருக்கும் அதை வந்து பிரச்சாரம் செய்யணும். சோ கர்தம முனிவர் தனக்கு விசுவாசமா தொண்டு செய்த தன்னுடைய மனைவிக்கு அந்த கிருஷ்ண உணர்வை பரிசா வழங்கினார். ஏவம் பிருவான பலா கில யோகமாயா வித்யா விசக்ஷண மவேஷ்ய கதாதிராசேத் சம்பிரஸ்ய பிரணய விக்வலய கிரேஷத் வரீடாவலோக விலசத் தசிதானனாக. எல்லா விதமான மெய்யறிவு சார்ந்த அறிவியல் கண்ணோட்டம் மேலோங்கி அவள் கணவர் பேசியதை கேட்டதும் இவற்றை அறிந்திராத தேவகூதி மிகவும் திருப்தி அடைந்தாள். அவள் முகம் சிறிய வெட்ட பார்வையுடன் மின்னியது.
அவள் சிறந்த பணிவினால் அன்பினால் திணறிய குரலில் பேசினாள். சோ இதெல்லாம் வந்து தன்னுடைய கணவர் கொடுத்தாலும் தேவகூதிக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஆசை இருக்கு. சோ அந்த ஆசையை இப்ப என்ன பண்ண போறாங்க, தேவகூதி வெளிப்படுத்த போறாங்க, தன் கணவர்கிட்ட வெளிப்படுத்த போறாங்க. கிருஷ்ண உணர்வு பத்தி எல்லாம் அவர் சொல்ற. ஆனா தேவகூதியுடைய இதயத்துல வேற எண்ணங்கள் இருக்கு. சோ அதை அவங்க இப்போ வெளிப்படுத்த போறாங்க. பொருளுரை குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒருவர் கிருஷ்ண உணர்வில் ஏற்கனவே இருந்ததால் அவர் பகவானுக்கு மெய்யறிவான அன்பு தொண்டு புரிந்தால் அவர் பரிந்துரைக்கப்பட்ட முறைகளான துறவரம், தவம், மதம், வேள்வி, அறிவார்த்த, யோகம், தியானம் இவற்றை முடித்தவராவார் என்று கூறப்படுகிறது. தேவகூதியின் கணவர் மெய்யறிவார்ந்த அறிவியல் சிறந்த நிபுணர். ஆதலால் அதை பற்றி வாடாத எதுவும் இல்லை. அவர் பேசுவதை அவள் கேட்ட பொழுதே அவள் மிக நம்பிக்கையுடன் இருந்தாள். அதாவது அவர் பக்தி தொண்டில் மிகவும் முன்னேறி இருந்ததால் அவர் ஏற்கனவே எல்லா அறிவார்ந்த கல்வி செயல்களில் மேம்பாடு உடையவராக இருந்தார். அவள் கணவரால் வழங்கப்பட்ட பரிசுகளை பற்றி எந்த சந்தேகமும் அவளுக்கு இல்லை. அவள் அம்மாதிரி பரிசுகளை வழங்குவதில் நிபுணர் என்பது அவளுக்கு தெரியும். அவர் மிக சிறந்த பரிசை வழங்கப் போகிறார் என்பதை புரிந்து கொண்டதும் அவள் மிகவும் திருப்தி அடைந்தாள். அவள் அன்பின் மகிழ்ச்சியில் மூழ்கடிக்கப்பட்டாள். அதனால் அவளால் பதில் கூற இயலவில்லை. பின்னர் கூச்சம் மிகுந்த மனைவியை போல் தடுமாறும் மொழியில் பின்வரும் சொற்களை அவள் பேசினாள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேவகூதிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்துல வெட்கம் அவங்களுக்கு வருது. அதை நம்ம பாக்குறோம். இந்த காலத்துல பெண்களுக்கு வெட்கம் கிடையாது இல்லையா? இருக்கு. பெண் குழந்தைகள் கிட்ட அந்த வெட்க உணர்வு இருக்கு. ஆனா அதை போக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை போக்கி அவங்களுக்கு வெட்கமே இல்லாம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேவகூதி உவாச்ச ராத்தம் பத திவிஜ ருஷைத தமோக யோக மாயாதி தேத்வகி விபோதத வைமி பர்தக யஸ்தேப்ய தாயி சமயக சக்ருதங்க சங்கோ பூயா கரியசி குணக பிரசவ சதீனாம். என்ன சொல்றாங்க தேவகூதி? ஸ்ரீ தேவகூதி கூறினாள், என் அன்பு கணவரே, பிராமணர்களில் சிறந்தவரே, நீங்கள் முழுமையை அடைந்துள்ளீர்கள். தவறு செய்யாத அறிவார்ந்த ஆற்றலுக்கு நீங்கள் தலைவர். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் கடந்த இயற்கையாகிய யோகமாயின் பாதுகாப்பில் உள்ளீர்கள் என்பதையும் நான் அறிவேன். புகழ் மிகுந்த கணவனை அடைந்த கற்புள்ள பெண்ணுக்கு குழந்தைகளே சிறந்த தகுதியை அளிக்கின்றன என்று உறுதிமொழி அளித்தீர்கள். அதனால் நமது உடல் புணர்வு இப்பொழுது பயன் தருமாறு நிறைவேற வேண்டும். சோ தேவகூதி என்ன பண்ணாங்க, தன் மனசுல இருக்கிற அந்த விஷயத்தை இப்போ வெளியில சொல்லிட்டாங்க. நீங்க கிருஷ்ண உணர்வு பத்தி எல்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் சரி. ஆனா ஒரு கணவன் மனைவிக்கு யார் புகழ் சேர்க்க போறாங்க? அந்த குழந்தைகள் தான். சோ அதுக்கு என்ன வழிவகை செய்ய போறீங்க? சோ இது வரைக்கும் அப்போ கர்தம முனிவர் தேவகூதியை என்ன மாதிரி நோக்கத்துல பார்க்கல. எந்த விதமான புலனின்பத்துக்காக அவர் தேவகூதியை அவர் வந்து பார்க்கவே இல்லை. அவங்களும் அந்த மாதிரி அவங்கள நினைக்கல. அவருக்கு பாட்டுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க, இவர் பாட்டுக்கு தவம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சோ இப்போ கர்தம முனிவர் தன்னுடைய மனைவி கிட்ட பேசும்போது தேவகூதி தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த விஷயத்த சொல்றாங்க. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. திதி என்ன பண்ணாங்க, கஷ்யப்பரை வந்து அவருடைய சந்தியாவந்தன காலத்துல கூட அவர் வந்து பொறுத்துக்கோ அப்படின்னு சொன்னா கூட அவங்க என்ன பண்ணல, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, இந்த நேரம் வந்து தவறான நேரம், சிவபெருமான் வந்து வலம் பெறக்கூடிய நேரம், அவர் உனக்கு சாபம் கொடுத்துருவாரு, எதுவுமே அவங்க காதுல போட்டுக்கல இல்லையா? சோ ஆனா தேவகூதி என்ன பண்றாங்க, ரொம்ப பொறுமையோட, அதே ரெண்டு பேரும் ஒரே விண்ணப்பம் தானே, ஏதாவது அதுல மாற்றம் இருக்கா? ரெண்டு பேருக்கும் என்ன விருப்பம் இருக்கு? குழந்தை வேணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கு. திதிக்கும் அதே விருப்பம் தானே. என்னுடைய மற்ற சகோதரிகள் எல்லாம் உங்க மூலமா குழந்தை பெற்றிருக்காங்க, எனக்கு மட்டும் குழந்தை இல்லையே, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு தானே அவங்களும் கேட்டாங்க. நோக்கம் ஒண்ணுதான், ஆனா அணுகுமுறை வேற வேற. ரெண்டு பேரும் எப்படி அணுகுமுறையில மாறி இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ரேவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். பொருளுரை. தேவகூதி பத என்னும் சொல்லை கூறுவதன் மூலம் தன் மகிழ்ச்சியை வெளியிட்டாள். ஏனெனில் அவள் கணவர் மிகவும் உயர்ந்த மெய்யறிவார்ந்த நிலையில் யோகமாயாவின் பாதுகாப்பில் இருந்தார் என்று அவள் அறிவாள். பகவத்கீதையில் குறிப்பிட்டுள்ளது போல சிறந்த ஆத்மாக்களாக மகாத்மாக்களாக இருப்பவர்கள்
பருவுலக சக்தியின் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதில்லை. பகவான் மண்ணுலக சக்தி, ஆன்மீக சக்தி என்று இரு சக்திகள் படைத்தவர். உயிர் பொருள்கள் ஒரே இடஞ்சார்ந்த சக்தியாகும். ஓரிடம் சார்ந்த சக்தியாக ஒருவர் மண்ணுலக சக்தி அல்லது புனித சக்தியின் யோகமாயா கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கலாம். கர்தம முனிவர் சிறந்த ஆத்மா, அதனால் அவர் ஆன்மீக சக்தியின் கீழ் இருந்தார். அதாவது அவர் பகவானுடன் நேரடி தொடர்பு கொண்டிருந்தார். இதன் அடையாளம் என்னவென்றால், கிருஷ்ண உணர்வு நிலை என்பது பக்தி தொண்டில் தொடர்ந்து ஈடுபடுதலாகும். இது தேவகுதிக்கு தெரிந்திருந்தது. ஆயினும் முனிவருடன் கூடி கலந்து ஒரு மகனை பெற அவள் ஆவலாய் இருந்தாள். அவள் கணவர் அவள் பெற்றோருக்கு கொடுத்த உறுதிமொழியை அவருக்கு நினைவுபடுத்தினாள். தேவகுதி கருவுறும் வரையே நான் தங்கியிருப்பேன். ஒரு கற்புள்ள பெண்ணுக்கு ஒரு சிறந்த நபரின் மூலம் குழந்தை பெறுதல் மிகவும் புகழுக்குரியது என்று அவருக்கு நினைவூட்டினாள். அவள் கருவுற விரும்பி அதற்காக அவரை வேண்டினாள். ஸ்ரீ என்றால் விரிவு எனும் பொருள்படும். கணவன் மனைவியின் உடல் இணைவினால் அவர்களின் குணங்கள் விரிவுபடுத்தப்படுகின்றன. நல்ல பெற்றோருக்கு பிறந்த குழந்தைகள் பெற்றோரின் தனிப்பட்ட தகுதியின் விரிவுகளாகும். கர்தம முனிவர், தேவகுதி இருவரும் ஆன்மீக நிலையில் அறிவூட்ட பெற்றவர்கள். அதனால் தொடக்கத்திலிருந்தே அவள் கருவுற வேண்டும், பிறகு பகவானின் அன்பு, பகவானின் அருள் ஆகிய சாதனையின் உரிமை பெற வேண்டும் என்று விரும்பினாள். ஒரு பெண்ணிற்கு தன் உயர்ந்த சக்தி வாய்ந்த கணவரின் தகுதிகளை உடைய ஒரு மகனை பெறுதல் பெரு விருப்பமாகும். கர்தம முனிவரை அவள் கணவராக பெறும் வாய்ப்பை பெற்றதால் அவளும் உடல் இணைவின் மூலம் ஒரு குழந்தை பெற விரும்பினாள். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மகாத்மானஸ்து மாம் பார்த்த தைவீம் பிரகிருதி மாஷிதாக பஜந்தனன்ய மனசோ ஞாத்வா பூதாதிம் அவ்யயம் அப்படின்னு பகவான் சொல்றார். மகாத்மாக்கள் பகவானுடைய ஆன்மீக சக்தியினுடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க, யோகமாயனுடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க. ஆனா நம்மள மாதிரி பந்தப்பட்ட ஆத்மாக்கள் மகாமாயனுடைய கட்டுப்பாட்டுல நாம இருக்கோம். சோ நம்ம இந்த சக்தியிலேருந்து, பகவானுடைய புறச்சக்தியிலேருந்து அகச்சக்தியினுடைய கட்டுப்பாட்டுக்கு மாறணும். ஓகே, தேவகுதி அடுத்து என்ன சொல்ல போறாங்க பார்க்கலாம். தத்ரே திக்ருத்ய யமோ பக்ஷிஷ யதோபதேசம் ஏனைஷமே கர்ச்சிதோ திரிரம் சயாத்மா சிந்தத்யேததே கிருதமனோ பவதர்ஷிதாய தீனஸ்ததீஷ பவனம் சத்ருஷம் விசஸ்வ. ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. தேவகுதி தொடர்ந்தார். என் அன்பு தலைவரே, நான் உங்களிடம் கொண்டுள்ள உணர்ச்சி தூண்டுதலால் தாக்கப்பட்டுள்ளேன். அதனால் புனித நூல்களின்படி செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை தயவு செய்து செய்யுங்கள். அதனால் திருப்தி அடையாத உணர்ச்சியால் இழைத்துள்ள என் மெலிந்த உடல் உங்களுக்கு தகுதியான நிலைக்கு வர வேண்டும். என் தலைவரே, இந்த நோக்கத்திற்காக ஒரு தகுந்த வீட்டையும் தயவு செய்து நினைத்து பாருங்கள். ஒரு அடியா போட ஆரம்பிச்சிட்டாங்க தேவகுதி, இல்லையா? குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன வேணும் சாமி? ஒரு வீடு வேணும் சாமி. வீடு வாசல் இல்லாம எப்படி நம்ம இந்த மாதிரி மரத்தடியில உட்கார்ந்துருக்கோம்? இதெல்லாம் நியாயமா? என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஒரு நல்ல வீடு ஒண்ணு வேணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், நம்ம குடும்பத்தை பெருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் என்ன சொல்றாங்க பாருங்க, கண்ணாபின்னான்லாம் கேட்கல, வேத விதிமுறைகளின்படி. இது பகவான் பகவத்கீதையிலே சொல்றார், தர்மோ விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப அப்படின்னு சொல்றார். தர்மத்துக்கு புறம்பில்லாத காமம் நான் தான் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விவாக சம்ஸ்காரம் மூலமாக ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக இணைவது வேத கலாச்சாரம், அதுல தவறு கிடையாது. ஆனா திருமண பந்தம் இல்லாம, திருமணம்ங்கிற உறவு இல்லாம மிருகங்கள் மாதிரி இணைகிறதுதான் என்னது தவறு. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு அதுல குழப்பம் வந்துடுது. துளசி மாலை போட்டுக்கிறதுல, திலக் போட்டுக்கிறதுல எல்லாம் குழம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் போட்டுக்கிட்டா அதுக்கப்புறம் மற்ற பிரச்சனைகள்லாம் வருமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் கிடையாது. சரியான முறையில திருமண வாழ்க்கை, அதுல இணையக்கூடிய தம்பதிகளுடைய வாழ்க்கையில எந்த தவறும் கிடையாது. பட் சாஸ்திரங்களுடைய கண்டிஷன் என்னன்னா, குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக மட்டும்தான் இணையணும் அப்படிங்கிறது. ஆனா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் அதெல்லாம் ரொம்ப கடுமையான விதிகளை நம்ம மேல சுமத்துறது கிடையாது. ஏன்னா கலியுகத்துல கிரகஸ்த பிரம்மச்சாரிகளா இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? ஒரு 2 மீனா மாதாஜி இருக்கீங்க. ஓகே, நீங்க படிங்க. மீனாக்கே மாதாஜி படிங்க. நெக்ஸ்ட் நீங்க படிக்கலாம் மாதாஜி. ஆச்சாரிய சில பிரபுபாதாக்கு வேத இலக்கியங்கள் அனைத்தும் புனித அறிவுரையால் மட்டும் அல்லாமல் உலக வாழ்வினை எவ்வாறு நன்முறையில் ஆன்மீக குறிக்கோளுடன் மேற்கொண்டு நடத்துவது என்பதையும் அறிவுறுத்துகின்றன. அதனால் தேவகுதி வேத அறிவுகளின்படி தன்னை எவ்வாறு புணரும் வாழ்வுக்கு தயாரித்துக் கொள்வது என்று அவர் கணவரை கேட்டார். புணரும் வாழ்வு என்பது நல்ல குழந்தைகளை பெறுவதற்கே உள்ளது.
நல்ல குழந்தைகளை பெறுவதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் காமசூத்திர என்ற நூலில் குறிக்கப்பட்டுள்ளன. அதில் உண்மையான சிறந்த உடல் இன்ப வாழ்வுக்கு தகுதியான ஏற்பாடுகள் வகுத்து வரைக்கப்பட்டுள்ளன. எப்படிப்பட்ட வீடு, அலங்காரங்கள் எப்படி இருக்க வேண்டும், மனைவி என்ன உடை அணிய வேண்டும், அவள் என்னென்ன வாசனாதி திரவியங்கள் மற்றும் கவர்ச்சியான அம்சங்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும் முதலியன அனைத்தும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த தேவைகள் நிறைவேறியதும் கணவர் அவளின் அழகால் கவரப்படுவார். ஒரு நல்ல மனநிலை உருவாகும். உணரும் வாழ்வின் போது மனநிலை மனைவியின் கருப்பைக்கு மாற்றப்படலாம். அதிலிருந்து நல்ல குழந்தைகள் வரலாம். இங்கு தேவகுதியின் உடல் அமைப்பு பற்றி சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது. அவள் மெலிந்திருப்பதால் அவள் உடல் கர்த்தமரால் கவரப்படாது என அவள் அஞ்சினாள். அவள் கணவரை கவரும் பொருட்டு அவள் உடல்நிலையை எவ்வாறு முன்னேற்றுவது என்று அறிவுறுத்தப்பட வேண்டும் என்று விரும்பினாள். கணவரால் கவரப்பட்ட உடற்சேர்க்கை உறுதியாக ஆண் குழந்தையை உருவாக்கும். ஆனால் மனைவியின் சேர்க்கையால் கணவனுக்கு உடல் சேர்க்கை ஏற்படி அது பெண் குழந்தையாக உருவாக்கும். இது ஆயுர்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண்ணின் உணர்வு மிக்கிருந்தால் பெண் பிறக்க வாய்ப்புள்ளது. ஆணின் உணர்வு மிக்கிருந்தால் மகன் பிறக்க வாய்ப்புள்ளது. காமசூத்திரத்தில் குறிப்பிட்டுள்ள ஏற்பாட்டினால் தேவகுதி அவள் கணவரின் உணர்வு அதிகரிக்க விரும்பினாள். ஒரு தகுந்த வீட்டை அவர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வேண்டினார். ஏனென்றால் கர்த்தம முனிவர் வாழ்ந்த துறவு மாடம் மிகவும் எளிமையானது, முழுமையான ஸ்தவகுணம் நிரம்பியது. அவர் மனத்தில் உணர்ச்சியை தூண்டிவிடும் வாய்ப்பு அங்கு குறைவு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ காமசூத்திரம் அப்படிங்கிறது வேத சாஸ்திரம் தான். அதுவும் ஒரு சாஸ்திரம். எப்படி ஜோதிஷம், ஆயுர்வேதம் எல்லாம் சாஸ்திரமோ அதே மாதிரி இதுவும் சாஸ்திரம் தான். அந்த சாஸ்திரத்துல வீடு எப்படி இருக்கணும், அலங்காரங்கள் எப்படி இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தருடைய மனோநிலை எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. பிரபா சொல்றார். அதே மாதிரி ஆண் குழந்தை பெண் குழந்தைகளுடைய பிறப்பை பத்தியும் பிரபா சொல்றார். சோ அதுபோ இப்ப தேவகுதிக்கு பயமா இருக்கு. ரொம்ப மெலிஞ்சு முன்னாடி அவங்களுடைய அழகை வந்து கர்தம முனிவர் வர்ணிச்சார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன சொன்னார் கர்தம முனிவர் தேவகுதியை பத்தி சொல்லும் போது? சுயம்பவ மனுக்கிட்ட அந்த ஒரு தேவர் கூட வந்து அவங்க மேல ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னாரு மாதாஜி. விஸ்வவாசு அப்படிங்கிற கந்தர்வன் தேவகுதியுடைய அழகுனால கவரப்பட்டு அந்த விமானத்துல இருந்து கீழே விழுந்தா நான் கேள்விப்பட்டேன், உங்க பொண்ணு ரொம்ப அழகு, அணிகலன்களுக்கு எல்லாம் அழகு சேர்க்கக்கூடியவள் அப்படிலாம் சொன்னார். ஆனா இப்ப தேவகுதி அவங்கள பார்த்து அவங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இப்ப இருக்கிற கோலத்தை பார்த்தா இவர் ஓடி போயிடுவார் போல இருக்கே. நான் வந்து முடியெல்லாம் ஒரே சிக்காகி உடல் மெலிந்து போய் எந்த கவர்ச்சியும் அழகும் இல்லாம இருக்கேனே அப்படின்னு சொல்லி தேவகுதி கவலைப்படுறாங்க. மைத்ரேய உவாச்ச பிரியாயக பிரிய வித்மன் விச்சன் கர்தமோ யோகமாஸ்திதக விமானம் காமகம் ஷத்தஸ் தர்ஹி ஏவா விரச்சீகரத். மைத்ரேய தொடர்ந்தார். ஓ விதுரரே, கர்தம முனிவர் தனது அன்பான மனைவியை மகிழ்விக்க விரும்பி தனது யோக ஆற்றலை உபயோகித்து உடனடியாக அவர் விருப்பப்படி பயணம் செய்யும் ஒரு ஆகாய மாளிகையை உருவாக்கினார். என்ன பண்ணிட்டார் பாருங்க. சாதாரண வீடு தானே கேட்டேன், வா நம்ம என்ன பண்ணலாம், வேர்ல்டு டூர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வேர்ல்டு டூர் கிடையாது, இது எல்லா உலகங்களுக்கும் போகக்கூடியது, சொர்க்கலோகங்கள் எல்லாம் தாண்டி போகக்கூடியது. ரொம்ப பெரிய ஒரு ஆகாய மாளிகைய வந்து பறக்கக்கூடிய ஒரு மாளிகைய உருவாக்கிட்டார். மீனா எம் மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். இங்கு யோகம் ஆஸ்தித என்னும் சொற்கள் குறிப்பிடத்தக்கவை. கர்தம முனிவர் யோகத்தில் முழுவதுமாக நிறைவு பெற்றவர். உண்மையான யோக பயிற்சியின் விளைவாக 8 வீத முழுமைகள் உள்ளன. ஒரு யோகி சிறியதை விடவும் மிகச் சிறியதாகவும், சிறந்ததை விடவும் மிகச் சிறந்ததாகவும், அல்லது லேசாக இருப்பதை விடவும் மிக லேசாகவும் தன்னை ஆக்கிக் கொள்ள இயலும். அவர் விரும்பும் வரை எல்லாம் அவர் அடையலாம். அவர் ஒரு கோளையே கூட உருவாக்கலாம். எல்லாரிடமும் அவர் பாதிப்பை ஏற்படுத்தலாம். இந்த வழியில் யோக முழுமை எய்தப்படுகிறது. இதன் பின்னர் ஒருவர் ஆன்மீக வாழ்வில் முழுமையடையலாம். இவ்வாறு கர்தம முனிவரின் விருப்பப்படி அவர் அன்பான மனைவியின் ஆசையை நிறைவேற்ற ஒரு மாளிகையை உருவாக்குவது அவருக்கு ஒரு அற்புதமான செயலே அல்ல. எனவே அவர் அப்பொழுதே ஒரு அரண்மனையை படைத்தார். அது பின்வரும் பதங்களில் வர்ணிக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பறக்கக்கூடிய ஒரு மாளிகைய கர்தம முனிவர் அவங்களுடைய வீடா வந்து படைச்சிட்டார். சோ ஹனிமூனுக்கு ஹனிமூன் ஆச்சு, வீட்டுக்கு வீடாச்சு, எல்லாமே ஒரே ஷாட்ல என்ன பண்ணிட்டார், ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். ஏன்னா அவருக்கு அந்த மாதிரியான யோக சித்தி கர்தமருக்கு இருக்கு. ஒரு சாதாரண ஒரு நபர் கிடையாது.
சோ நான் முன்னாடியே சொன்னேன், கர்தம முனிவர் தேவகூதியுடைய வாழ்க்கையை பத்தி நம்ம வந்து எந்த விதத்திலையும் தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா முன்னாடி அவங்களுடைய குணாதிசயங்களை எல்லாம் நம்ம படிச்சோம். கர்தம முனிவர் எப்படி பகவானே நேர தரிசனம் பண்ணார். ஏன்னா அடுத்து வரக்கூடிய இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தலை சுத்தி போயிடும். அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஏதாவது ஒரு மனநிலை நமக்கு வந்து ஏற்படும். என்ன பக்தர்கள்னு சொல்றாங்க, இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவறான கருத்துக்களுக்கு போகக்கூடாது. அதனால்தான் வந்து ஒரு முன்னேற்பாடா நான் அந்த செஷன் படிக்கும் போதே சொன்னேன். இதுக்கப்புறம் தேவகூதியும் கர்தமருடைய வாழ்க்கையும் பார்த்தோம் அப்படின்னாக்க அது ராக்கெட்ல 2 பேரும் என்ன பண்ண போறாங்க, ராக்கெட் வேகத்துல போக போறாங்க. பார்க்கலாம். சர்வ காம துகம் திவ்யம் சர்வ வரத் நசமன்விதம் சர்வர்த்தி உபசயோ தர்க்கம் மணிஸ்தம்பை ருபஸ்கிருதம். மொழிபெயர்ப்பு. அது ஒரு அற்புதமான அமைப்பு. எல்லா விதமான அணிகளால் ஒப்பனை செய்யப்பட்டு மதிப்புமிக்க கற்களால் ஆகிய தூண்களுடன் அலங்கரிக்கப்பட்டு ஒருவர் விரும்பும் பொருளை எல்லாம் தரத்தக்கதாய் விளங்கியது. வீட்டிற்கு தேவையான பொருட்களுடன் கலைப்போக்கில் அதிகரிக்கும் செல்வ வளத்தாலும் அம்மாளிகை நிறைந்திருந்தது. சாதாரண மாளிகைலாம் கிடையாது. வைர வைடூரியங்களாலெல்லாம் அலங்கரிக்கப்பட்டு எல்லா வசதிகளும் அந்த மாளிகையில இருக்கு. அந்த இல்லாத வசதிகளே கிடையாது. ஜி சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா பொருளுரை? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்தில் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கர்தம முனிவரால் வானில் அமைக்கப்பட்ட மாளிகை வான மாளிகை என்று அழைக்கப்படலாம். ஆனால் அவருடைய அறிவார்ந்த ஆற்றலால் கர்தம முனிவர் உண்மையில் வானில் ஒரு பெரிய மாளிகையை கட்டினார். நம்முடைய வலுக்குறைந்த கற்பனைக்கு வானில் உள்ள இந்த மாளிகை பற்றிய நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இச்செயலை நாம் கூர்ந்து நோக்கினால் ஒரு நடக்க இயலாத செயல் அல்ல என நாம் புரிந்து கொள்ளலாம். பரமபுருஷ பகவான் பல்வேறு கோள்களை, வானில் லட்சக்கணக்கான மாளிகைகளை தாங்கும் கோள்களை படைக்க முடியும் என்றால், கர்தம முனிவரை போன்ற ஒரு முழு யோகி வானில் ஒரு மாளிகையை எளிதாக உருவாக்க முடியும். இந்த மாளிகை சர்வ காம துகம். ஒருவர் எதை விரும்பினாலும் அதை அளிக்கும் மாளிகை என்று வர்ணிக்கப்படுகிறது. அது அணிமணிகள் நிறைந்தது. தூண்களும் கூட முத்துகளாலும் மதிப்புள்ள கற்களாலும் ஆனவை. இந்த மதிப்புள்ள அணிகளும் கற்களும் அழியத் தகுந்தவை அல்ல, ஆனால் என்றும் நிலைத்த அதிகரிக்கும் செல்வ வளம் பெற்றது. நாம் சில சமயம் பூமியின் மேற்பரப்பிலும் இவ்வாறு அலங்கரிக்கப்பட்ட மாளிகைகள் குறித்து கேள்விப்படுகிறோம். பகவான் கிருஷ்ணரால் அவரது 16,108 மனைவிகளுக்காக நிர்மாணிக்கப்பட்ட மாளிகைகள் நகைகளால் ஒப்பனை செய்யப்பட்டதால் இரவு நேரத்தில் விளக்கின் ஒளிக்கு அங்கு அவசியம் இல்லாதிருந்தது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ரோபா சொல்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் படைச்சிருக்கிற ஒரு கோள்ல எத்தனையோ மாளிகைகள் இருக்கு இல்லையா? இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை மாளிகைன்னு சொல்றோம், ரொம்ப பெருசா ஃபேமஸா சொல்றோம். இந்த மாதிரி எத்தனையோ மாளிகைகள்லாம் இருக்கு. அப்போ ஏன் கர்தம முனிவரால இந்த மாதிரி ஒரு மாளிகையை ஏன் வந்து உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்ற. திவ்யோ பரகனோ வேதம் சர்வகால ககாவகம் பட்டிகாபிஹி பதாகாபீர் விசித்ரா விரலங்கிருதம் ஸ்ரக்பீர் விசித்ரமால்யாபீர் மஞ்சுஹு ஷிஞ்சத் ஷஷ்டங்கிரிபிஹி துகூல ஷௌமகௌச்சேயை நானா வஸ்திரை விராஜிதம். மொழிபெயர்ப்பு. கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அந்த மாளிகை தேவையான எல்லா பொருட்களாலும் நிறைந்திருந்தது. எல்லா பருவங்களிலும் இனிமையுடன் விளங்கியது. அது கொடிகள், தோரணங்கள், பல்வேறு வண்ணங்கள் நிரம்பிய கலைநயமிக்க வேலைப்பாடுகளால் எல்லா பக்கங்களிலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அது மேலும் இனிமையாக பாடும் தேனீக்களை கவரும் அழகிய மலர் மாலைகளுடனும் நார், பட்டு மற்றும் பிற வகை துணிகளாலும் அழகு செய்யப்பட்டிருந்தது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. உபர்யுபுரி வின்யஸ்ய நீலயேஷி ப்ருதக் ப்ருதக் ஷிப்தைஹி கஷிபுபிஹி காந்தம் பர்யங்க வியஜனாசனைஹி. மொழிபெயர்ப்பு. அந்த அரண்மனை பார்ப்பதற்கு அழகாக கட்டில்களுடன் படுக்கைகளுடன் விசிறிகள் இருக்கைகள் கொண்டதாக எல்லாம் தனித்தனியாக 7 நிலைகளில் எத்தனை மாடி இருந்தது? 7 மாடி. 7 மாடி கட்டடம் அமைக்கப்பட்டிருந்தது. பொருள் விஜயலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணஜி. ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். இந்த பதத்திலிருந்து அந்த மாளிகை பல அடுக்குகளை கொண்டிருப்பது
இந்த பதத்திலிருந்து அந்த மாளிகை பல அடுக்குகளை கொண்டிருப்பது என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. உபரி உபரி விண்யஸ்த என்னும் சொற்கள் வானவிடாய மாடங்கள் புதிதாக கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை குறிக்கின்றன. அந்த நாட்களும் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பல அடுக்கு மாடி வீடுகளை கட்டும் யோசனை இருந்திருக்கிறது. அவை வெறும் 1 அல்லது 2 அறைகளை மட்டும் கொண்டிருக்கவில்லை, ஆனால் பல்வேறுபட்ட அறைகளின் தொகுதிகளை கொண்டிருந்தன. ஒவ்வொன்றும் மெத்தைகள், கட்டில்கள், இருக்கைகள், கம்பளங்கள் அனைத்தாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா ஷிப்தைஹி கஷிபுபிஹி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க. ஹிரண்ய கஷிப்பு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லும் போது நமக்கு தெரியாதுன்னு பார்த்தோம் இல்லையா. கஷிப்புன்னா என்ன? மென்மையான படுக்கைகள், கட்டில்கள், படுக்கைகள், இதெல்லாம் வந்து கஷிப்பு. அது ஹிரண்ய கஷிப்புன்னா தங்கம் மற்றும் படுக்கைகள்ல ஆர்வம் கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். சோ பிரபா சொல்றாரு, என்னப்பா இப்ப ஒண்ணும் பெருசா நீங்க வந்து சொல்லிக்கிறீங்க, நாங்கெல்லாம் வந்து என்னவோ வானலாவிய கட்டடங்களை நாங்க இப்ப கட்டுறோம் அப்படின்னு. அந்த நாள்ல இதெல்லாம் இருந்திருக்கு. இப்பெல்லாம் நீங்க வந்து 1 BHK 2 BHK 3 BHK தான். இது வந்து கவுண்டே பண்ண முடியாது. அத்தனை BHK, எத்தனை அரண்மனை, எத்தனை அறைகள் அங்க இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து கவுண்ட் பண்ண முடியாது. தத்ர தத்த விநிப்ஷித்த நானா சில்போ பச்சோபிதம் மகா மரகதஸ்தல்யா ஜூஷ்டம் வித்ருமவேதிபிஹி. மொழிபெயர்ப்பு பொருளுரை ரெண்டும் ஹேமலதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி படிக்கிறேன். ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அதன் அழகு சுவர்களில் இங்கும் அங்கும் உள்ள கலைநயம் மிக்க செதுக்கு சேலைகளால் மேம்பட்டது. அதன் தரை பச்சை கற்களால் ஆகி பவழ மேடைகளுடன் விளங்கியது. பொருளுரை: தற்காலத்தில் மக்கள் அவர்களுடைய கட்டடக்கலை பற்றி பெருமை கொள்கிறார்கள். ஆயினும் தரைகள் பொதுவாக வண்ண கலவைகளால் அலங்கரிக்கப்படுகின்றன. எப்படியும் கர்தப முனிவரின் யோக ஆற்றலால் நிர்மாணிக்கப்பட்ட மாளிகைகள் தரைகள் பச்சை கற்களுடன் பவள மேடைகளுடன் விளங்கியதாக தோன்றுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. எந்த ஜுவல்லரிக்கும் போகல, யார்கிட்டையும் போய் சீட்டெல்லாம் கட்டல. என்ன பண்ணார்? யோக சித்தியினால இந்த மாதிரி ஒரு பல நவரத்ன மாளிகையை அவர் வந்து உருவாக்கிட்டார் இல்லையா. திவாசுகு வித்ருமதேஹல்யா பாதம் வஜ்ர கபாடவத் சிகரேஷ்விந்தர நீலேக ஹேம கும்பை ரதிஸ்ரிதம். மொழிபெயர்ப்பு விமலா தேவ் படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். அரண்மனை பவள முகப்புகள் கொண்ட வாயில்களுடன் வைரங்களால் அலங்கரிக்கப்பட்ட கதவுகளுடனும் மிகவும் அழகாக விளங்கியது. நீலக்கற்கள் பதிக்கப்பட்ட மாடங்களில் தங்க முகடுகள் மகுடமாக விளங்கின. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சக்ஷுமத் பத்ம பராகாக்கே வஜ்ரபித்திஷு நிர்மிதைஹி ஜூஷ்டம் விசித்திர வைதானை மகார்ஹை ஹேமதோரணைஹி. மொழிபெயர்ப்பு பொருளுரை ரெண்டுமே அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு: வைர சுவர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிவப்பு கற்கள் பதிக்கப்பட்டு சுவர்களுக்கே கண்கள் உள்ளனவோ என தோன்றியது. அது அற்புதமான கவிதை மாடங்களுடன் சிறந்த மதிப்புள்ள தங்கத்தால் ஆன மாடங்களையும் கொண்டு விளங்கியது. பொருளுரை: ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். கண்களின் தோற்றத்தை கவரும் அலங்காரங்கள், கலைநயம் மிக்க நகைகள் எல்லாம் கற்பனை அல்ல. சமீப காலத்தில் கூட முகலாய அரசர்கள் அவர்கள் அரண்மனைகளை தங்கத்தாலான பறவைகளின் கண்களில் மதிப்புள்ள கற்களை பதித்து அலங்கரித்தனர். அந்த கற்கள் மேலதிகாரிகளால் எடுத்துச் செல்லப்பட்டன. புதுதில்லியில் முகலாய அரசர்களால் கட்டப்பட்ட சில மாளிகைகளில் அலங்காரம் இன்னும் இருக்கிறது. அந்த அரச அரண்மனைகள் தங்கம் மற்றும் கண்களைப் போல் தோற்றமளிக்கும் கற்களால் கட்டப்பட்டன. இவ்வாறு இரவில் அவை ஒளியை பிரதிபலித்து கொடுத்து விளக்குகளின் அவசியம் இல்லாமல் செய்கின்றன. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஆனா பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் திருடி கொண்டு போய் அவங்க ஊர்ல கொண்டு போய் எஜிப்ஷன்ல வச்சுக்கிட்டாங்க. ஹம்சபாரா பதத்ராதை தத்ர தத்ர நிகூஜிதம் ருத்ரிமரன் மன்யமானைஹி ஸ்வான் அதிருஹ்யா. மொழிபெயர்ப்பு சத்யா மாதாஜி படிக்கிறீங்களா? சத்யா மாதாஜி. மாதாஜி படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு: அந்த அரண்மனையில் அங்கும் இங்கும் உயிருள்ள அன்னங்களும் புறாக்களும். ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய்.
மொழிபெயர்ப்பு. இந்த அரண்மனையில் இங்கும் அங்கும் உயிருள்ள அன்னங்களும் புறாக்களும் கூட்டங்களாக இருந்தன. மேலும் செயற்கையான அன்னங்களும் புறாக்களும் உயிருள்ளவை போல் தோற்றமளித்த காரணத்தால் உண்மையான அன்னங்கள் மீண்டும் மீண்டும் அவற்றின் மீது பறந்து அவற்றையும் தம்மை போன்றே உயிருள்ள பறவைகள் என்று நினைத்தன. இவ்வாறு அந்த அரண்மனை பறவைகளின் ஒளியால் அதிர்ந்தது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. எதுவுமே இன்னைக்கு புதுசு கிடையாது. எல்லாமே எங்க எப்ப இருந்திருக்கு? முன்னாடி காலத்துல இருந்தே இதெல்லாம் இருந்திருக்கு. ரியல் மாதிரி இருக்கான் சில அன்னங்கள். அதை பார்த்து உண்மையான அன்னங்கள் அது கூட போய் விளையாட போகுது. அதை நம்ம பார்க்கிறோம். விகாரஸ்தான விஸ்ராம சம்வேஜ ராங்கனாஜிரைஹி யதோ பக்ஷோஜ ஜோஷம் ரச்சிதை விஸ்மாபன மிவாத்மனஹ. அந்த மாளிகை மகிழ்ச்சி தரும் இடங்கள், தங்குமிடங்கள், படுக்கை அறைகள், உள்வெளி தாழ்வாரங்கள் ஆகியவற்றை வசதிக்காக கொண்டிருந்தது. அவை எல்லாம் முனிவருக்கே ஆச்சரியத்தை விளைவித்தன. கர்த்தம முனிவருக்கே ஆச்சரியமா இருக்கும், இந்த மாதிரி ஒரு மாளிகை நான் படிச்சிருக்கேனா அப்படின்னு. ஏமா மாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். கர்த்தம முனிவர் துறவியாதலால் ஒரு எளிய துறவு மாடத்தில் வசித்தார். ஆனால் ஓய்வு கொள்ளும் இடங்கள், உடலுறுக்கான இடங்கள், உள்வெளி தாழ்வாரங்களால் நிறைந்த அவரின் யோக ஆற்றலால் கட்டப்பட்ட அந்த அரண்மனையை பார்த்தபொழுது அவரே ஆச்சரியப்பட்டு போனார். அதுவே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவரின் வழியாகும். கர்த்தர் முனிவரை போன்ற ஒரு பக்தர் அவர் மனைவியின் வேண்டுதலுக்காக அவர் யோக ஆற்றலால் மாதிரியான பொருள் வளத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் அந்த பொருள் வளம் உருவான பொழுது அது போல எத்தனை வெளிப்பாடுகள் உருவாக முடியும் என்று அவரால் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஒரு யோகியின் ஆற்றல் வெளிப்படும் போது சில சமயம் அந்த யோகியை ஆச்சரியப்படுகிறார். ஹரே கிருஷ்ண. தேங்க்ஸ். ஈத்ருக்ருஹம் தத்பச்சந்தி நாதி பிரீதேன சேதசா சர்வபூதாசயா பிக்ஞ பிராவோசத் கர்தமக ஸ்வயம். மொழிபெயர்ப்பு பொருளுரை ரெண்டுமே மைத்திரி மாதாஜி படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு பொருளுரை சில பிரபாதிக்கின்றோம். தேவகுதி அந்த மிகப்பெரிய பொருள் வளம் உள்ள அரண்மனையை மகிழ்ச்சி இல்லாத மனத்துடன் பார்த்த பொழுது கர்தம முனிவரால் அவள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடிந்தது. ஏனென்றால் அவரால் யாருடைய மனதையும் புரிந்து கொள்ள இயலும். எனவே அவர் தனியாக அவர் மனைவியை அழைத்து பின்வருமாறு கூறினார். பொருளுரை. தேவகுதி தன் உடலை பற்றி கவலை கொள்ளாமல் நீண்ட காலத்தை துறவு மாடத்தில் கழித்தாள். அவள் தூசியால் மூடப்பட்டு இருந்தாள். அவள் ஆடை நல்லவிதமாக இல்லை. கர்தம முனிவர் தன்னால் அத்தகைய அரண்மனை உருவாக்க முடிந்தது பற்றி அதிசயித்தார். அதுபோல அவர் மனைவி தேவகுதியும் ஆச்சரியப்பட்டாள். அவளால் பொருள் வளமுடைய அந்த அரண்மனையில் எவ்வாறு வாழ இயலும்? கர்தம முனிவரால் அவள் ஆச்சரியத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. எனவே அவர் பின்வருமாறு பேசினார். என்ன பிரச்சனை இப்போ தேவகுதிக்கு? இந்த மாதிரி 7 அடுக்கு பறக்கிற மாளிகை கட்டி கொடுத்துட்டார் கர்தம முனிவர். என்ன பிரச்சனை தேவகுதிக்கு? அந்த மாளிகையில தேவகுதி போனா எப்படி இருப்பாங்க? அவங்க ட்ரெஸ் இருப்பாங்க இல்லையா? சோ அதனால அவங்க நினைச்சாங்க, ஐயோ இது நமக்கு சூட் ஆகுது போல இருக்கே, என்னுடைய உடல் தோற்றம் பார்த்தா இந்த மாதிரி இருக்கு, நான் எப்படி இதுல போய் இவரை போய், இந்த அரண்மனை ரொம்ப அழகா இருக்கு ஆனா நான் இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க கவலைப்படுறாங்க. சோ கர்தம முனிவர் அதை எப்படி சால்வ் பண்ண போறார், தேவகூதியினுடைய அந்த அழகை எப்படி மீட்டு கொண்டு வர போறார் அப்படிங்கறத நாம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாமா? சோ இப்ப நம்ம பிரம்ம சம்ஹிதாக்கு போலாமா? மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. எஸ் சொல்லுங்க. ராமாதி மூர்த்திஷு கலா நியமேன திஷ்டன் நானாவதார மகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சம்பவத் பரமபுமன்யோம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. தேங்க்யூ மாதாஜி. சோ இது கூடவே சேர்ந்து ஒரு ஸ்லோகம் நான் சொல்லியிருந்தேன், அது யாராவது மெமரி பண்ணீங்களா? எந்த ஸ்லோகம் மாதாஜி? தெரியும், பாகவத ஸ்லோகம் ஒண்ணு சொல்லியிருந்தேன், அதை யாராவது மெமரைஸ் பண்ணீங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். வேற யார் ஸ்லோகம் சொல்றீங்க? மாதாஜி நான் சொல்றேன். மாதாஜி நான் சொல்லட்டுமா மாதாஜி? வேற யாரும் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. ராமாதிமூர்த்தி கலா நியமேன திஷ்டன் நானாவதார மஹரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சம்பவத்
परमः पुमान्यो गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. हरे कृष्ण மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க உமா மாதாஜி. சொல்றேன் மாதாஜி. ராமாதிமூர்த்தேஷு கலா நியமேன திஷ்டன் நானாவதாரம் அகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமவத் மன்யோ கோவிந்தமாதி புருஷம் தம்மஹம் பஜாமி. தேங்க்யூ மாதாஜி. வேற யாராவது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க தென்மொழி மாதாஜி. ராமாதிமூர்த்திஷு கலா நியமேன திஷ்டன் நானாவதாரம் அகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சம்பவத் பரமபுமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஜெய் ஜெய் ஜெய். நீங்க படிக்கிறதே இல்லையா? ஏன் மாதாஜி தென்மொழி மாதாஜி பிஸியா இருக்கீங்களா? மாதாஜி பாப்பாவுக்கு கோச்சிங் கூட்டு போறதுக்கு கரெக்டா இருக்கு மாதாஜி. அதனால ஹெட்செட் வச்சுட்டு காதுல கேட்டுட்டு மட்டும் போறேன் மாதாஜி. வந்துதான் பாக்குறேன். அதுக்கப்புறம் நீங்க யூடியூப்ல போடுறதுதான் பாக்குறேன் மாதாஜி. டைம் ஆயிடுச்சு அதனாலதான் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி இன்னொரு ஸ்லோகம் சொல்றேன் மாதாஜி. அந்த பாகவத ஸ்லோகம். ஏதே சாம்ச கலா பும்ஷ கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி ஸ்வய வியாகுலம் லோகம் மிருதயந்தி யுகே யுகே. ஜெய் ஜெய் ஜெய். சோ இந்த ஸ்லோகம்ல நம்ம பிரச்சாரத்துக்கு ரொம்ப வலிமையான ஸ்லோகங்கள், ஆதாரபூர்வமா நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள். சோ பகவான் பல்வேறு அவதாரங்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் விரிவங்கங்கள், விரிவங்கத்தினுடைய விரிவங்கங்கள். ஆனா கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான், கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், அவர் தான் ஸ்வயம் பகவான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமான ஸ்லோகம். ஓகே, வேற யாரு? சொல்லுங்க. ராமாவதாரமூர்த்திஷு கலாநியமேன திஷ்டன் நானாவதாரமகரோத்புவனேஷு கிந்து கிருஷ்ணம் ஸ்வயம் சம்பவத் பரமபுமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. Thank you, Hare Krishna Mataji. Yes, Mataji. Ramadimurtishu kalaniyamena dishtan nanavadharam bhuvaneshu kindo Krishna swayam samabhavat paramabhumanyo govindamadi purusham tamaham bhajami. Hare Krishna Mataji. Hare Krishna. Thank you, Mataji. Yes, Prabhu. Ramadimurtishu kalaniyamena dishtan नानावतारम अगरोत् भुवनेषु किन्तु कृष्ण स्वयं संभवत् परमपुमन्त्यो गोविन्दम् आदिपुरुषं तमहं भजामि. हरे कृष्णा माता. हरे कृष्णा. थैंक यू प्रभु. हरे कृष्णा. हरे कृष्णा माताजी. माताजी तिष्ठन् नानावतारमकरोत् भुवनेषु किन्तु कृष्ण स्वयं समभवत् परमपुमान्यो गोविन्दमादि पुरुषं तमहं भजामि. हरे कृष्ण माताजी. हरे कृष्ण माताजी. हरे कृष्ण माताजी. रामादिमूर्तिषु कलानियमेन दिष्टन् नानावतारम् अकरोत् भुवनेषु किन्तु कृष्ण स्वयं सम्भवत् परमपुमान्यो गोविन्द आदिपुरुषं तमहं भजामि. Thank you, Mataji. Hare Krishna. Govindamadi purusham damaham bhajami. Thank you, Mataji. Hare Krishna. Hare Krishna. Mamta Mataji. हरे कृष्णा சொல்றேன். ராமாதிமூர்த்திஷு கலாநியமேன திஷ்டன் நானாவதாரமகரோத்புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரமபுமான்யோ கோவிந்தம் ஆதிபுருஷம் தமஹம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அடுத்த ஸ்லோகம் போலாமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லிடுறேன். ராமாதிமூர்த்திஷு கலாநியமேன திஷ்டன் நானாவதாரம் அகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சம்பவத் பரமபுமான்யோ
கோவிந்தமாதிபுருஷம் தம்மகம் பஜாமி. தேங்க்யூ மாதாஜி. நான் சொல்றேன் மாதாஜி. சாந்தி மாதாஜி அவங்க சொல்றேன்னாங்க, ஒரு நிமிஷம். ஜி சாந்தி மாதாஜி. ஓகே சுந்தரி மாதாஜி. யார் சொல்றீங்க? கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி சொல்றேன் மாதாஜி. ஓகே. ராமாதிமூர்த்தி சுகலாநியமேன திஷ்டன் நானாவதாரம் புவனேஷு கிந்து கிருஷ்ணஸ்வயம் சமபவத் பரமபுமான்யோ கோவிந்தமாதி புருஷம் அகம் பஜாமி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் சொல்றேன் மாதாஜி. ராமார்த்திமூர்த்திஷு கலாநியமேன திஷ்டான் நானாவதாரமகரோ புவனேனு கிந்து கிருஷ்ணன் ஸ்வயம் ஸ்வமபத்ர பரம் புமான்யயோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. நன்றி மாதாஜி. நல்ல முயற்சி. ஆனா எல்லா வார்த்தையிலையும் கடைசி எழுத்தை வந்து நீங்க மாத்திடுறீங்க, அதை மட்டும் கவனமா பாத்துக்கோங்க. என்ன? ராமாதி மூர்த்திஷு கலா நியமேன திஷ்டன் நானாவதாரம் அகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சம்பவத் பரமபுமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. நல்ல முயற்சி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் சொல்றேன் மாதாஜி. ராமாதி மூர்த்திஷு கலாநியமேன திஷ்டம் கோவிந்தமாதி புருஷம் தமகம். சளியா? ஏய் பாப்பா, எதுக்கு சளிக்கா? சரி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகம் போலாமா? यस्य प्रभा प्रभवतो जगदण्डकोटि कोटिष्वशेषवशुतादिविभूतिभिन्नम् तद्ब्रह्म निष्कलमनन्तमशेषभूतम् गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. यस्य प्रभा प्रभवतो जगदण्डकोटि कोटिष्वशेषवशुतादिविभूतिभिन्नम् तत् ब्रह्म निष्कलमनन्तमशेषभूतं கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. சோ பகவான் தான் இந்த கோடான கோடி பிரபஞ்சத்துக்குள்ளுக்கும் என்னமா இருக்கார்? மூல காரணமா இருக்கார். ஐ வொர்ஷிப் கோவிந்தா, the primeval Lord, whose effulgence is the source of the non-differentiated Brahman mentioned in the Upanishad. பகவத்கீதையில பகவான் சொல்றார், பிரம்மனோஹி பிரதிஷ்டாகம் அப்படின்னு சொல்றார். இந்த பிரம்மஜோதி அப்படிங்கிறது என்கிட்ட தான் வருது. எல்லாம் பிரம்மஜோதி 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 அப்படின்னு சொல்லி பகவான ஒளி வடிவமா நினைக்கிறாங்களே, கடவுள் அப்படிங்கிறவர் ஒளி அப்படின்னு நினைக்கிறாங்களே, அந்த ஒளியானது யார்கிட்ட இருந்து வருது? பகவான் கிட்ட இருந்தா வருது. எப்படி சூரியன் கிட்ட இருந்து சூரிய ஒளி வருதோ அந்த மாதிரி இந்த பிரம்மஜோதியானது பரபிரம்மமாகிய பகவான் கிட்ட இருந்தா வருது. அப்போ உபநிஷதங்கள்லாம் அதை வந்து ரொம்ப கொண்டாடுது. அதனால்தான் இந்த ஞானிகள் என்ன நினைக்கிறாங்க? அந்த பிரம்மஜோதியில போய் கலக்கணும்னு நினைக்கிறாங்க. பீயிங் டிஃபரன்ஷியேட்டட் ஃப்ரம் த infinity of glories of the mundane universe appears as the indivisible, infinite, limitless truth. So இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கோலங்களும், எல்லா விதமான 14 லோகங்கள் எல்லாத்தையும் படைச்சவர் பகவான் தான். சோ அது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த பகவானை நான் வணங்குகிறேன் அப்படின்னு நீங்க வந்து பிரம்மா சொல்ற. சோ திரும்ப ஒரு தடவை நான் ஸ்லோகம் சொல்றேன். यस्य प्रभा प्रभवतो जगदण्डकोटि कोटिष्वशेषवशुतादिविभूतिभिन्नम् तद्ब्रह्म निष्कलमनन्तमशेषभूतं गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்ல, உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? நான் அதை கேட்க மறந்துட்டேன், டக்குன்னு பிரம்ம சம்ஹிதாக்குள்ள போயாச்சு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் சொன்னீங்களா? என்ன மாதாஜி? எது மாதாஜி அது? குரூப்லயே போட்டேன் மாதாஜி, அன்னைக்கே குரூப்ல போட்டேன். திரும்ப நீங்க வந்து பாருங்க. 1.3.28 நினைக்கிறேன். திரும்ப அந்த ஸ்லோகத்தை எடுத்து பாத்துக்கோங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, யாருக்கு எந்த கேள்வியும் இன்னைக்கு கிடையாது, சந்தேகங்கள் எதுவும் கிடையாது. தேவகுதியும் கர்தம முனிவரும் இன்னும் அந்த
கிரகப்பிரவேசம்லாம் பண்ணி மாளிகைக்குள்ள இன்னும் போகல, வெளியிலே இருக்காங்க. நாளைக்கு வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாஞ்சா கல்பத்தருபேஷ்ட கிருபா சிந்துப்யே வச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. अनंत कोटि वैष्णव वृंद की जय, श्री प्रभुपाद की जय. गौर प्रेमानंदे हरि हरि बोल. हरे कृष्णा. थैंक यू ऑल. Thank you, Mataji. Thank you, Mataji. Thank you, Mataji. Hare Krishna. Thank you, Mataji. Thank you, Mataji. Thank you. Thank you, Mataji. Hare Krishna, Mataji. Hare Krishna. Thanks, Mataji. Hare Krishna. Hare Krishna. Thank you, இங்க குட்டி மாதாஜி, இங்க உங்க முகம் தெரியவே இல்ல. ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க் யூ. எண்டு கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க் யூ ஆல். ஹரே கிருஷ்ணா.